ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல் வீடுன்னு ஏறி இறங்கிட்டு இருந்தோம். எக்கச்சக்கமான பிரச்சனை. எதுக்குடா நம்ம 2 பேரும் உயிரோட இருக்கோம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். இதுக்கு நடுவில் தான் வாழ 2 பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாஜாலில் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நான், என் ஹஸ்பண்ட் அஞ்சு, அர்ஜுன் 4 பேரும் போனோம். ஆஃபீஸ் முடிஞ்சு டைரெக்டாக மாயாஜால் தான் போனோம். நெக் டு நெக் டைமிங். அங்கே இதெல்லாமோ ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. எதுவுமே பார்க்குறதுக்கான டைமும் இல்லையா இருந்தது, மென்டல் ஸ்டேட்டஸும் இல்லையா இருந்தது. டைரெக்டாக தியேட்டர்னு போய் உட்காந்துட்டோம். இந்த தடவை நோ ஸ்நாக்ஸ், ஒன்லி தண்ணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வாழ 2 அ பயோபிக் ஆஃப் பில்லியன் ப்ரோஸ். அந்த டேக்லைன் சொல்கிற மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 90s கிட்ஸ் பசங்களோட ஸ்கூல் லைஃப்பை அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்துட்டு நம்மளோட இப்போ எடுத்த லைஃப்பை ரொம்பவே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸு, மிஸ் பண்ண பேரண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிலிமில் இருந்து ஒரு டயலாக் என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சுங்க. அது என்ன தெரியுமா? ஒரு ஜீவிதம் இல்லே உள்ளு ஜீவிக்கண்டே அப்படின்னு சொன்னது.